ஆனால் நான் வந்து சிவில் இன்ஜினியரு. ஸோ நான் வந்து என் சிவில் இன்ஜினியரிங் தாண்டி வந்து இப்போ மெக்கானிக்கல் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ரோபோட்டிக்ஸ் பிடிச்சிருக்கு, ஏஐ பிடிச்சிருக்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் படிக்கலாமா? ஸோ அது படிக்கிறதுனால எனக்கு வந்து சிவில் இன்ஜினியராக என்னோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இது. ஸோ இதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பெக்டட் ஜாப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். எக்ஸ்பெக்டட் ஜாப்ஸ் வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் ஜாப் சீக்கர்ஸ்க்காக. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் அகாடமியில் வந்து இன்ஜினியரிங் மாடியூல் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. சிவில் 3D 3ds மேக்ஸு, ஸ்கெட்சப்பு அண்ட் சாலிட் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய கோர்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கில் அப் பண்ணுங்கள் கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், தட் இஸ் கோன் பி த ஃபியூச்சர். ஸ்கில் அப் பண்ணுங்கள். ஸோ நிறைய வேலையை தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் கோன் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, ஸோ நான் வந்து கோரில் இருக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவிலோ, மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ ஏதோ ஒன்று இருக்கிறேன். ஸோ அது என்னோடய ஃபீல்டை தாண்டி வேறு ஒரு ஃபீல்டில் நான் படிக்கிறது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நல்லதா, அது பண்ணலாமா வேணாமா அப்படின்றது ஒன்று. ஸோ இது வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களோட அப்பா ஜென்ரேஷனோ இல்லை அவங்களோட அப்பா ஜென்ரேஷனோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தாலுமே அதை தாண்டி வந்து நிறைய விஷயத்தில் ஜென்ரலாக they'll be வெரி குட் அட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காரு பைக்கில் வந்து பேசிக் ரிப்பேர்ஸ் அவங்களுக்கு தெரியும், டயரை வந்து சேஞ்ச் பண்ண தெரியும், ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ண தெரியும். அண்ட் வீட்டில் வந்து ஒரு ஃபியூஸ் கேரியர் போயிடுச்சு அப்படின்னா ஃபியூஸ் கேரியர் சேஞ்ச் பண்ண தெரியும். இதுமாதிரி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சிவில் ஒர்க்ஸ் அவங்களே பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி வந்து அவங்க என்ன ஃபீல்டில் வேணாலும் இருக்கட்டும், பட் அதை தாண்டி இந்தமாதிரி ஜெனரிக்காக நிறைய வேலையை நீங்கள் செய்வாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த அந்த சிஸ்டம் வந்து இப்போ நம்மளுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவில் இன்ஜினியராக வெளியில் வரவங்களுக்கு கூட வந்து சிவில் ரிலேட்டடான சும்மா சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு சின்னதாக ஒரு கான்க்ரீட் மிக்ஸ் பண்ணி வீட்டில் வந்து சின்னதாக ஒரு ஸ்லாப் பண்ணணும் அப்படின்னா அது ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியாது. அண்ட் இந்தமாரி ரொம்ப ஃபண்டமெண்டலான பேசிக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியறது கிடையாது, எக்ஸ்போஷரும் கிடையாது. ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம இந்தமாரி மற்ற விஷயங்கள் படிக்கலாமா வேணாமன்ற கொஷின் வர்றது நார்மலான ஒரு விஷயம் தான் அது. பட் அது நல்லதா கெட்டதா அப்படின்றத நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அது ஏன் நம்மளுக்கு அந்த கொஷின் கெட்டதான்னு யோசிக்க தோணுது அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். எனக்கு சிவில் இன்ஜினியர் வேணும், எனக்கு வந்து ஏஐ இன்ஜினியர் வேணும், எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேணும், கெமிக்கல் இன்ஜினியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே உலகம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வில் பி டார்கெட்டட் ஸ்பெசிஃபிக் ஃபார் ஒன் சிங்கிள் ஐடென்டிட்டி, நாட் மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ். நீங்கள் அந்த ஜாப் ப்ரொஃபைலில் கூட பார்த்தாலும் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபை பண்ண விஷயங்கள் தான் இருக்கும். அதனால தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டைட்டில் ஒன்று கொடுக்குறாங்க. வி ஆர் லுக்கிங் ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ், வி லுக்கிங் ஃபார் கேட் டிராஃப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கொடுக்குறாங்க. அந்த டைட்டிலுக்கு கீழே மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே அந்த டைட்டிலோட எக்ஸாக்ட் அசோசியேட் பண்ணது விஷயங்களாக இருக்கும். அதை தாண்டி அட்வான்டேஜஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அட்வான்டேஜ்னு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். அது இல்லைனா கூட வந்து யூ ஸ்டில் எலிஜிபிள் கேண்டிடேட். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வருது, இது நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களை எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து என்றைக்குமே வந்து கன்ஃபியூஸ்டாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லக்கூடாது. என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் சொல்கிறதுல குழப்பமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த குழப்பம் வர அளவுக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் உங்கள் கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வச்சுக்காதீங்க. ஸோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது லிங்க்டினாக இருக்கட்டும், உங்கள் ரெஸ்யூமேவாக இருக்கட்டும், எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்றத விட இந்த ஜாபுக்கு இத்தனை விஷயம் தான் தெரியும் அப்படின்னா அதை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். மிச்சது எல்லாம் உங்களுக்கு தெரியுன்றது வந்து அந்த வேலைக்குள்ளார போனதுக்கப்புறம் நீங்கள் காட்டலாம். ஆனால் வேலைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காமிச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்யூமே வந்து பார்க்குற இன்டர்வியூவருக்கு வந்து 2 ப்ரொஃபைல் பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து நம்ம கேட்ட 10 விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு, இன்னொருத்தர் அந்த 10 விஷயம் பண்ணியிருக்கிறாரு, பட் அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்றப்ப நீங்கள் நினைக்கலாம், ஓ இது அட்வான்டேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு என்ன தோணுன்னா, இவர் வந்து இந்த 10 விஷயத்துக்காக 100% அவரோட டைம் அண்ட் எஃபர்ட் போட்டிருக்கிறாரு, இவரும் அந்த 10 விஷயம் பண்ணியிருக்கிறாரு ப்ளஸ் ஒரு 5 விஷயம். அப்போ அந்த 5 விஷயம் பண்ணுறதுக்கு இவருக்கு டைம் அண்ட் எஃபர்ட் எங்கேருந்து வந்திருக்கும்? அப்போ அந்த 10 விஷயம் போட்டதுலேருந்து தான் கொஞ்சம் எடுத்திருக்கிறாரு. ஸோ 20%ஓ 30% அந்த டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்து இந்த 5 விஷயத்தை கற்றுக்கிறாரு. அந்த 5 விஷயம் எனக்கு இப்போ தேவை கிடையாது. ஸோ அப்போ இந்த ப்ரொஃபைலோட இந்த ப்ரொஃபைல் எனக்கு பெட்டராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ரொஃபைல் அவர் படித்ததுக்கு வந்து ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சாருன்னா 10 வருஷம் இதை மட்டும்தான் அவர் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதில் அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். இதில் வந்து அவர் 10 வருஷம் செய்யறதுக்கு பதிலாக 7 வருஷம் 8 வருஷம் அதை செஞ்சுருக்கிறாரு. மிச்சம் இருக்கிற 5 விஷயத்தை வந்து அவர் மிச்சம் இருக்கிற ஒரு 3 விஷயத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ்டே பண்ணிக்காதீங்க. அதுக்காக படிக்காமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, ஐ டோன்ட் சே தட். நீங்கள் படித்து அதில் இருக்கிற நாலேஜ் எல்லாமே கற்றுக்கோங்க. உங்களோட ப்ரைமரி டொமைன் என்னவோ அதில் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் கற்றுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படிங்க, பட் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவில் இன்ஜினியரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரோ அப்படின்னா அந்த சிவில் இன்ஜினியரிங்குள்ளார நான் படித்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை எப்படி கொண்டு வருவேன்
அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த சிவிலோ, மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ சாஃப்ட்வேர்லேயோ வந்து ப்ளக்கின் எழுதுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். மேக்ரோஸ் எழுதுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் படிக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் பண்ணுற ஒரு விஷயத்த வந்து அதில் நீங்கள் மேக்ரோஸாக எழுதுங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ளக்கின் எழுதுங்க. எழுதிட்டு அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் யூ பிரிங் யுவர் விஷன் பேக். ஸோ இப்போ என்னன்னா உங்கள் ரெஸ்யூமே வந்து இட் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா முக்கால்வாசி சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸோ, மேக்ரோ கிரியேஷனோ, ஆட்டோமேஷனோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தில் பேஷன் இருக்குது அப்படின்னா, ஜெனரிக்காக நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் எழுதுவேன், ஒரு மொபைல் ஆப் எழுதுவேன், கேம் எழுதுவேன் அப்படின்றது வந்து இட்ஸ் நெவர் கொண்டு போய் உங்கள் ரெஸ்யூமேக்கு வந்து அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எப்படி தான் உங்களுக்கு என்ன கோடிங் பண்ணுறது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த கோடிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற CAD அப்ளிகேஷனுக்கு ஒரு ப்ளக்கின் எழுதிட்டு போங்க. ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமேல அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதேமாரி நீங்கள் எது படித்தாலும் சரி, நாலேஜ் சேக்கு க்யூரியாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டாப்பே பண்ணாதீங்க. ஸோ அதை போய் படிங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. பட் அதை வந்து உங்களோட மெயின் டொமைன்குள்ளார எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பாருங்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். செகண்ட் வந்து நம்ம படித்தா மட்டும் போதாது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ரீலான்சிங்கோ, பார்ட் டைமோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணால் தான் நம்ம படித்தது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து we can call it as something that useful. இல்லைனா அது வந்து அந்த நாலேஜ் வந்து யூஸே பண்ண முடியாத ஒரு நாலேஜாக இருக்கும். தியரிட்டிக்கலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ராக்டிக்கலாக எதை நீங்கள் படித்தாலும் சரி, சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து இட் பிகம்ஸ் a யூஸபிள் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம படிச்சிட்டோம் அப்படின்றதுனால நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு எனக்கு இது தெரியும், அது தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது உங்களுக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகாது அப்படின்னா அது சொல்லவே தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மாமா மச்சான் 1000 பேர் கூட பழகினாலும் தேர் ஆல் ஆர் காம்படிட்டர்ஸ். ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், இன்றைக்கி வந்து நம்ம நல்லா க்ளோஸாக பழகுறோம், என் கூட இருக்கிறவங்கலாம் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் அவங்களும் பண்ணுறாங்க. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேருமே ஒரே வேலையை செய்கிறோம், ஒரே இடத்துல இருக்கிறோம், காம்படிட் பண்ணுறோம். இன்றைக்கி 10 பேருக்கு வேலை இருக்குது, எல்லாம் மாமா மச்சனாக இருப்பீங்க. நாளைக்கு வந்து கம்பெனியில் 2 பேருக்கு தான் வேலை அப்படின்னா 10 பேருமே வந்து அந்த 2 பேர் பொசிஷன் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர, என் மாமனுக்கும் மச்சானுக்கும் நான் வேலையை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாக ரிசைன் பண்ணிட்டு போகிறது கிடையாது. ஸோ அப்போ யூஆர் வித் த காம்படிட்டர்ஸ். ஸோ காம்படிட்டர்ஸ் கூட இருக்கிறப்ப நீங்கள் இந்தமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து லூஸ் டாக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு பின்னாடி எப்படி போய் விழும் அப்படின்னா, இவர் வந்து பாருங்கள் ஏஐ படிச்சுட்டு இருக்கிறாரு, சீக்கிரம் கம்பெனி விட்டு போயிடுவார், ஒரு ஏஐ கம்பெனியில் ஒரு ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வில் ஸ்டார்ட் காசிப்பிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜாக யோசிச்சுப்பீங்க, இது வந்து ஒரு க்யூரியஸாக இருக்குது, எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, அதனால் நான் படிக்கிறேன், இதை பற்றி நான் பேசுகிறேன் ஆஃபீஸில் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் ஆஃபீஸில் இருக்கிற உங்களோட கொலீக்ஸ் வந்து தே ஆர் காம்படிட்டர்ஸ். நீங்கள் என்ன தான் மாமச்சன் பழகினாலும் அவங்க வந்து தே கேன் யூஸ் திஸ் அகேன்ஸ்ட் யூ. தட்ஸ் ஒன் திங். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ப்ரூவ் இட் யூஆர் அன் ஆமெச்சூர். அதாவது நீங்கள் வந்து காசு சம்பாதிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, ஒரு நல்ல சிற்பியாக இருக்கிறீங்க, அந்த சிலையை செதுக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, இந்தியாவிலே நீங்கள் தான் பெஸ்ட்டு, வேர்ல்டுலேயே நீங்கள் தான் பெஸ்ட்டு. பட் அந்த சிலையை வந்து யாருமே ₹1 கொடுத்து அந்த சிலையை வாங்கலை அப்படின்னா உங்களோட திறமையோட மதிப்பு இல்லாமல் போய்டும். அந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்து நீங்கள் எவ்வளோ தான் அழகாக செஞ்சாலும் சரி, உங்களுக்கு திறமை இருந்தாலும் சரி, அந்த திறமைக்கு ஒரு வேல்யூ கொடுக்க முடியாமல் போய்டும். ஸோ அதனால் நீங்கள் எந்த விஷயம் கற்றுக்கிட்டாலும் சரி, அந்த விஷயத்தை வச்சு ட்ரை டு மேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி. அது ₹1 இருக்கட்டும், ₹10 இருக்கட்டும், ₹10 கோடி இருக்கட்டும், அதை செஞ்சால் தான் வந்து யூ கேன் புட் அ வேல்யூ அகேன்ஸ்ட் யுவர் ஸ்கில் செட். ஸோ அதனால் நீங்கள் எது படித்தாலும் சரி, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஐ திங்க் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் தட் நீங்கள் படிக்காமலாம் இருக்க வேணாம், இது படித்தா எனக்கு ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் உட்காந்து வெட்டியே ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறதோ, படத்துக்கு போகிறதோ, அந்தமாரி பண்ணுற நேரத்தில் இந்தமாரி ஒரு ஆர்வத்தை நீங்கள் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இந்தமாரி படத்துக்கு போகிறது, யாரோ ஒருத்தங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம போய் காசு கொடுத்துட்ருக்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யாமல் நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ திங்க் அபவுட் இட். வில் see again another video guys and thank you so much and cheers. வேளச்சேரியில் வந்து வெர்ச்சுவடைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஸ்டுடியோ இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாட்காஸ்ட் எதாவது பண்ணுவீங்க, வீடியோ ஷூட்டு, ஃபோட்டோ ஷூட் எல்லாம் அங்கே பண்ணுறாங்க. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் கைஸ் அண்ட் cheers.